ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு பிளாக் பீட்ஸ் செயின் என்ன பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஸ்மால் நெக் செயின் பிளாக் பீட்ஸ் செயினா சார், இல்லை நீட்டாக இருக்கிறது பெரிய லாங் பிளாக் பீட்ஸ் செயின் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். சரிங்களா? இது எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்து தான் அங்கே காட்டிகிட்ருக்கேன். நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு 9130 ருபீஸுங்க. அப்பா ஏறிட்டே போகுதுங்க. திருப்பி பார்த்தானே கிராம் ரேட்டு பயமாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரான கலெக்ஷனுங்க. நம்ம டெய்லி வேர், ஃபங்க்ஷன் வேர், ஆஃபீஸ் வேர் அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிளாக் பீட்ஸ் தாங்க. எவ்வளோ வெரைட்டிஸ், எவ்வளோ டிசைன்ஸ், எவ்வளோ மாடல்ஸ் இருக்கான்னுட்டு எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதில் பிளாக் பீட்ஸ் செயினும் அதோட தாலி முகப்புக்கு நம்ம டாலர் வாங்குவோம் இல்லைங்க, தாலி செயினுக்கு முகப்பு மாதிரி டாலர், அந்த டாலரு இந்த லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து மேலேயே நான் வெயிட்டு அண்ட் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு ட்ரேயில் இவ்வளோ பிளாக் பீட்ஸ் செயின்ஸ் இருக்கும்போது நீங்கள் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷாப் விசிட் பண்ணிங்கன்னா அங்கே இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. எவ்வளோ 4 கிராம்லேருந்து 12 கிராமுக்குள்ளே இருக்குங்க. கீழே வேஸ்டேஜ் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க. இங்கே வந்து 60 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ரேட்லேருந்து நம்மளுக்கு பில் போடுவாங்கங்க கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டு வாங்குறதா ஆகணும் நம்ம நிலம் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 60 ருபீஸ் லெஸ் ஆனாலும் நம்மளுக்கு லெஸ் ஆன மாதிரி தானேங்க. இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் மேலே பேசிகிட்டே வரேன். இந்த பிளாக் பீட்ஸ் பாருங்கள், சூப்பரான பிளாக் பீட்ஸு. சேம் பேட்டர்ன் எனக்கு இருக்குங்க. இது சிங்கிள் லைன் இருக்குல்ல, எந்த டபுள் லைனில் வரும். சேம் டு சேம், எல்லாம் சேம் எந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதெல்லாமே டெய்லி போடலாங்க. எவ்வளோ திக்கான கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஒன்றுக்கு பீட்ஸுக்கு அவ்வளோ திக்கான கம்பி போட்டு சுற்றிருக்காங்க. ஸோ எங்கே அது பிரித்து வந்துரும்னுட்டு பயப்பட வேண்டாம். கெட்டியான மாடல் தான். ஸோ அதனால நம்ம டெய்லி வேர் கூட பண்ணலாம். இந்த பேட்டர்ன் பிளைன் செயின் அங்கங்கே பால்ஸ் மாதிரி குட்டி டாலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து தாலி சேம் டு சேம் தாலி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற இதில் கொஞ்சம் கிராண்டானதுங்க. 10 கிராம்லேருந்து 16 கிராம் 2 பவுனுக்குள்ளே இருக்குங்க இந்த பிளாக் பீட்ஸ் எல்லாம். இந்த ட்ரேயில் இதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டி கிராண்ட் லுக் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டோன்ஸு, ஃபுல் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்க்கு ஸ்டோன் மாதிரி கொடுத்துட்டு சைடில் வந்து பிளாக் பீட்ஸு கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக் பீட்ஸுக்கு தனி காஸ்ட் வருங்க, ப்ளஸ்ஸு கோல்டுக்கு வெயிட்டு தனிங்க. அதுதான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் பாருங்கள், சேம் டு சேம் 2 இருக்குது. யாராவது அக்கா தங்கச்சி 2 சேம் டு சேம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த மாடல் பாருங்கள். இது நவரத்னம் வச்ச மாதிரி டபுள் ஹூக் இருக்கிற மாதிரி செயின் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பீட்ஸ் தான், குட்டி பிளாக் பீட்ஸு. கீழே பெண்டன்ட் ப்ராடாக எம்போஸாக கொடுத்துருக்காங்க. லுக்கு அப்படியே சூப்பரான லுக் வருது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ரூபி ஸ்டோன் மேலே ஒன்று கீழே ஒன்று ஓவல் ஷேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல்லாக இந்த சைடு 3 பாக்ஸ், அந்த சைடு 3 பாக்ஸ் மாதிரி வருது. ஃபுல்லு பிளாக் பீட்ஸ் தான். மாடல் எல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லா மாடல் நல்லா இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது தாலி ஷேப்பில் இருக்குது. நடுவில் லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்குது. சுத்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. நடுவில் அந்த தாலிக்கு இந்த தாலிக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி சைடுக்கு வச்சுட்டு ரூபி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேம் நம்ம தாலி செயின் மாதிரி இருக்குங்க. அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு நவரத்னமும் ஸ்டார் பேட்டர்ன் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நடுவில் நவரத்னம் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு ஓல்டு ஃபேஷன் தாங்க, எல்லாருக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த பேட்டர்னில் தான் வாங்குவாங்க. இது கொஞ்சம் நியூவாக ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸும் நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒயிட் கலரில் ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து 2 லேயரில் கோதுமை பூசை மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. கோல்டு அங்கங்கே நிறையா கோல்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. டாலர் ப்ராடாக இருக்குங்க, நல்லா இருந்துச்சு, ஆன்டிக் பீஸ் மாதிரி. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே நல்லா சூப்பராக பிங்க் கலர் ஸ்டோனு பிளாக் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. வந்து கொஞ்சம் லேயரு நிறைய 2-3 லேயர் இருக்கிற மாதிரி, 2 லேயர் இருக்கிற மாதிரி, 4 லேயர் இருக்கிற அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதில் பிங்க்கு க்ரீனும் கோல்டு பால்ஸு பிளாக் பீட்ஸு டாலர் எதுவும் இல்லை, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இது சிங்கிள் லைனும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பீட்ஸ் கொடுத்துட்டு சாந்த்பாலி டைப்பில் டாலர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. இது நல்லா இருக்கும் கணத்தில் போட்டேன் இந்த பேட்டர்னை.
அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், சிம்பிளாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது பாருங்கள். டைமண்ட் பேட்டர்ன் லுக் வருது, நல்லா இருந்துச்சு இந்த பேட்டர்னுமே. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார் ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துட்டு நடுவில் குட்டி குட்டி க்ரீன் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது வந்து நார்த் இந்தியன்ஸ் போடுவாங்களா, இந்த பேட்டர்ன் நல்லா இருந்துச்சுங்க. ரவுண்டாக வந்து பிளாக் பீட்ஸ் ஒரு சைடில் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் மாதிரி வருது. நம்ம சுடிதார் போட்டால் கூட இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மாடல் பார்க்குறது, அவ்வளோ அழகாக டீசெண்டாக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக செயின் இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் பீட்ஸ் இருக்குது. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், டி நகர் பிரான்ச்சுங்க. செமையான மாடல்ஸ் இருக்குது. இது எல்லாமே சிம்பிளாக இருக்கக்கூடியதுங்க. 6 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 கிராம் வரைக்கும் தான் இருக்குது. சிம்பிளாக நம்ம கழுத்தில் என்ன கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணல, வெறும் கம்பியோடவே சுற்றிருக்காங்க பிளாக் பீட்ஸ் வச்சுட்டு. சிம்பிளாக இருக்கிற மாதிரி செயின். நம்ம வந்து இதுக்கு டாலர் இல்லை சில செயினுக்கு, நம்ம சிங்கிள் ஒரு 2 கிராமில் 4 கிராமில் டாலர் வாங்கி கூட போட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் டாலர் வாங்கி போட்டால். என்னங்க நிறையா மாடல்ஸ் இருக்குங்க, எவ்வளோ க்யூட்டான மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்னில் இந்த ட்ரேயில் இருக்கிறது பேட்டர்ன்ஸு செமையான மாடல்ஸ். இதுவுமே பாருங்கள், இந்த செயின் பாருங்கள், பிளாக் பீட்ஸு ஜிக்ஜாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கச்சபிச்சின்னு இருக்குது, ஆனாலும் நல்லா இருக்கும் கழுத்தில் போட்டேன். இது ஃபுல் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்கங்க, நல்லா இருக்குல்ல. இது அங்கங்கே ரூபி ஸ்டோன்ஸ் ஒன்று பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, க்ரீன் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபுல்லு கோல்டு, நிறைய கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு 10 கிராம் கிட்ட இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லு கொஞ்சம் பெரிய பிளாக் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் செயின் மாதிரி போடுற மாதிரி மாடல், யாராக இருந்தாலும் போட்டிக்கலாம். இதெல்லாமே சிம்பிளாக கழுத்தில் போடுற மாதிரி டீசெண்டான லுக் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. 10 கிராம் கிட்ட இருக்குது பாருங்கள். அந்த டாலர் டபுள் ஹூக் வச்சுட்டு செயின் வந்து தொங்குற மாதிரி அப்படியே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே சிங்கிள் லைன் செயின்ஸ் தாங்க. சரிங்க, இது வரைக்கும் தான் பிளாக் பீட்ஸு. அடுத்த நம்ம தாலி செயினுக்கு முகப்பு டாலர்ஸ் பார்க்கலாங்க. வேறு லெவலான டாலர்ஸ் இருக்குங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு அங்கே நான் எப்போ டாலர்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டாலும் முகப்பூ குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச டாலர் போடுங்க சிஸ்டர்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போ என்னால் காட்ட முடியல. சரி, அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் நிறைய ஷூட் எடுத்திருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளைன் டாலர்ஸ் இருக்குது, எனாமல் போட்ட டாலர்ஸ் இருக்குது, இது நவரத்னம் டாலர் இருக்குது. நவரத்னம் டாலர் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. வெறும் 4 கிராம் தான், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த குந்தன்ஸ் பாருங்கள், இது மாதிரி தானே கேட்டிருந்தீங்க. இந்த இருக்குது பாருங்கள், க்ரீனில் இருக்குது, ரெட்டு, பிங்க்கு அண்ட் ரெட்டு 2 ஷேடு கலந்த மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்கங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாமே ப்ளைனு நகாஸ் பேட்டர்னில் வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லு ரூபி, ரியல் ரூபி மாடல் தான் இது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதெல்லாமே நவரத்னம் வச்ச மாதிரி மாடல் ஃபஸ்ட்டு இருக்கிறது. அடுத்தது ஸ்கொயர் டைப்பில் ரூபி ஸ்டோன் பெருசாக கொடுத்துட்டு ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருக்குங்க. அடுத்தது இது பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி அம்மா உருவம் திலகம் ஷேப்பில் கொடுத்துட்டு ஃபுல்லு கோல்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு மயில் விரித்த மாதிரி பீகாக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதிலவே சாந்த்பாலி பேட்டர்னில் கூட இருக்குது பாருங்கள். இதெல்லாமே சிங்கிள் செயினுக்கு நம்ம தாலி செயின் போட்டால் சைடில் மாட்டுற மாதிரி முகப்புங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் எங்கே மிஸ் பண்ணாமல் ஒரு டாலர் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டாலர் இதில் இருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். சூப்பரான மாடல்ஸுங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் கழுத்தில் போட்டால் இந்த லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக 4 கிராம்லனே இருக்குங்க டாலரு. செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லு உருவம் அப்படியே கிளியராக, ஃபேஸ் டீட்டெயில் கூட அவ்வளோ கிளியராக இருக்குங்க. அவ்வளோ அழகான பீஸ் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மட்டுமே கிடையாதுங்க, இங்கே டைமண்ட் ஃபினிஷிங்கில் கூட முகப்பு இருக்குங்க. இதெல்லாமே $3 ஒட்டின மாதிரி பாருங்கள், பெரிய பெரிய டாலர்ஸ். இதில் தாங்க நம்ம பிங்க் அண்ட் க்ரீன் குந்தன்ஸ் யூஸ் பண்ண டாலர் தான் காட்ட சொல்லியிருந்தேங்க. இந்த பாருங்கள், க்ரீனு நடுவில் வருது, சுத்து பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸுங்க. இது எல்லாமே இது நார்மல் ஸ்டோன்ஸ் கிடையாது, ரூபி எமரல்டு கிடையாது, குந்தன் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குந்தன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டாலர் வாங்கினாலும் பிளாக் பீட்ஸ் வாங்கினாலும்
டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்குள்ளே போனால் நீங்கள் ஏதாவது கோல்டு வாங்கும்போது நம்மளோட சேனல் விஜய் மம்மி கோல்டு ஷாப்பிங் விலாக்ஸ் நம்மளோட சேனல் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு போன உடனே அங்கே ஷூட் எடுக்கும்போது அவங்க சொன்னேன் ஒரு சின்ன ஹாப்பி. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரெட்டு ஸ்டோன்ஸ் 3 லேயரில் கொடுத்துருக்கு. காசு மாதிரி 3 காசு சேர்ந்த மாதிரி ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீனும் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், கெம்பு ஸ்டோன்ஸ்லவே $3 ஃப்ளவர் பேட்டர்னில் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பேட்டர்ன் வருதுங்க. 3 காயின்ஸ் ஒட்டின மாதிரி வரும் நம்மளுக்கு. அப்போ முகப்பு லென்த்தாக வரும். ஒரு சைடு ஃபுல்லாக கிராண்டு லுக் இருக்குங்க. ஒரு சிம்பிளாக க்ரீன் செம்மையாக இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு செயின் போட்டாலே, தாலி செயினுக்கு இது மாட்டினாலே போதும், கிராண்டு லுக் இருக்கும். பெரிய பெரிய கம்பல் பொட்டாஸ் போட்டால் காதில் செமையாக இருக்கும். இது எல்லாமே டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி சிங்கி முகப்பு தாங்க. இது பாருங்கள், இது வந்து செயின். இப்போ ஆல்ரெடி செயின் இருக்கும். கட் பண்ணிவிட்டு டபுள் ஹூக் இருந்ததுன்னா மாட்டுவாங்க மேலே கீழே. இது அப்படி இல்லை, கட் பண்ண வேண்டாம். நம்ம செயின் கிட்டேயே இருந்தால் அது ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா முகப்பு மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பெண்ட் ஆகும். எனக்கு அந்த ஃபீல் வருது. செயின் கட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா பெண்ட் ஆகாது. திருப்பினாலும் நம்ம இப்படி திரும்பிக்கலாம். ஆனால் இது வந்து அப்படியே வெயிட்டுக்கு ஒரு சைடு போன மாதிரி ஃபீல் ஆகுது. இது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்ச டாலர்ஸ் தாங்க. பிளெயின் டாலர்ஸ் இருக்குது, நகாஸ் மாடலில் இருக்குது, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது, அப்புறமா ஸ்டோன் ஸ்லோவே இருக்குது, குந்தன் ஸ்லோவே இருக்குது, ரூபி ஸ்லோவே இருக்குது. இவ்வளோ ஐட்டம்ஸ் மாடல்ஸு சரவணா ஸ்டோர் எலைட்டில் இருக்குங்க. தாலி முகப்பு செயினுக்கு போடுற டாலர்ஸு இதெல்லாமே டபுள் செயின்னு அந்த காலத்தில் பாட்டி அவங்கெல்லாம் போடுவாங்கல்ல, ட்ரெடிஷ்னல் மாடலு. டபுள் ஹூக் இருக்கிற மாதிரி டபுள் செயின் போடுற மாதிரி மாடல்ஸ் தாங்க. இது வந்து அந்த டைமண்ட் ஃபினிஷிங்லோனே 3 ஸ்டோன்ஸு ஒட்டின மாதிரி, டாலர்ஸ் ஒட்டின மாதிரி ஒரு சிங்கிள் பேட்டர்னில் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. பிங்க்கு அண்டு க்ரீன் ஸ்டோன் வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்னு சூப்பராக இருக்குது. எல்லா மாடல் சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடான முகப்பு டாலர் பாருங்களேன். இந்த டாலர்ஸ், இந்த பிளாக் பீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.